அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 7/1/2024 முதல் 13/1/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனையும் சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த நேரமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் மிக வலிமை பல கிரகநிலைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்கின்றன. ஏனென்றால் மிக முக்கியமாக கருதக்கூடிய குரு, சனி, செவ்வாய், ராகு, கேது போன்ற 5 கிரகநிலைகள் மிக அமோகமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. ராசியின் அதிபதியான சுக்கிரன் உட்பட நவ கிரகங்களுமே பெரும்பாலும் சாதகமான ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு வாரமாகவும் இந்த தருணம் பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 2, 3, 4 ஆகிய இடங்கள்ல இந்த வாரத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. வாரத்தின் துவக்கத்தில் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய யோகத்தை நிறைந்து கொடுக்கிறது. எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் அவை அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் சந்திரன், செவ்வாய், சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். வாரத்தின் துவக்கத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த வாரம் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சந்திரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. நீச்ச நிவர்த்தி பெற்று 9ஆம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். 7ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் அமர்கிறாருங்க. இந்த வாரத்தின் துவக்கத்திலேயே ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய சந்திரனின் அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக பார்க்கக்கூடிய குரு 7ல் இருக்கிறாருங்க. குரு சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் இருப்பது இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் அவற்றில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைய போகிறது. நண்பர்கள், உறவினர்களிடம் இருந்து உதவிகள் உங்களுக்கு கிட்டும். ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். எதிர்பார்த்தபடி வரவு அதிகரிக்குங்க. செலவுகள் கட்டுக்குள் வரும். பல்வேறு வகையில பிரச்சனை, சிரமம் இருந்த ஒரு சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய விண்ணப்பங்களுக்கு நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக அரசாங்கத்திடம் நீங்கள் மனு கொடுத்திருந்த விஷயங்கள் மிக சிறப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன இந்த வாரத்தில் கிரக அமைப்பு. இது மட்டுமல்லாது குரு பகவானுடைய சுப பார்வை இந்த தருணத்தில் மிக அதீதமாக ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறது. 3 மற்றும் லாபஸ்தானத்தில் கிடைக்கிறதுங்க. 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகளை குரு பகவான் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க. எனவே அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்க போகிறது. அதிலும் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் மிக வலுவாக சூரியனும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணம் என்பது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த யோகம் நிறைந்த தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு பகவானின் சுப பார்வை அதீதமாக கிடைப்பதால் குரு மங்கள யோகமும் மிகவும் சிறப்பாக அமைந்த ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது. எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக அமைகிறது என்று சொல்லும் வகையில் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் நிச்சயமாக உருவாக போகிறது. அது மட்டுமல்லாது சூரியன் 3ல் இருப்பது அரசாங்க சலுகைகள் எதிரெதில் கிடைக்கும். அலைச்சல் சிரமம் குறையும். ஆரோக்கிய தொல்லைகள் குறையும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றியுடன் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய
சுக்கிரன் மிக வலுவாக 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்கிறாருங்க. 2இல் ராசியின் அதிபதி இருப்பது அனைத்து விதமான பொருளாதார ரீதியான சிக்கல்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் வருமானம் உயரும், புதிய வாய்ப்புகள், புதிய தயாரிப்புகள் என அனைத்துமே உங்களுக்கு உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறதுங்க. புதன் 8ஆம் தேதிக்கு பிறகு பிரிந்து சென்றாலும் நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அனைத்து விதமான பணிகளையும் தக்க வைத்துக் கொள்வதோடு மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இனிதாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகள் அனைத்திலும் ஆதரவு அதிகரிக்கும். இந்த தருணத்தில் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை அனைத்தும் மக்களால் வரவேற்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைய போகிறது. எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறந்த வளர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் 2 மற்றும் 3 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார். எனவே உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான காரியங்களையும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி முடிவெடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. 3ஆம் இடத்தில் மிக வலுவாக சூரியன் செவ்வாய் அமைந்திருப்பதால் இந்த தருணத்தில் கால்நடை அபிவிருத்தி அடையும். வங்கி கடன் உட்பட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் அனைத்தும் மிக சிறப்பாக கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக குரு மற்றும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்த்து எவையாக இருந்தாலும் இந்த தருணத்தில் பூர்த்தியாகும். திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு மிக சிறப்பான சந்தர்ப்பமான இந்த தருணமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது ராகு மிக வலுவாக அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகுவின் அமைப்பு காரணமாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். ஆனால் மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் சில விரய செலவுகள் அதீதமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த விரய செலவுகளை முன்கூட்டியே திட்டமிட்டால் அவற்றை தவிர்ப்பதற்கான சூழ்நிலையும் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் மிகவும் வலிமையாக ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. கஷ்டத்தில் மூழ்கி தவிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான கஷ்டத்தையும் பிரச்சனையும் சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் துணிச்சலையும் மிக அதீதமாக கொடுக்கிறார். ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். எனவே குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையும். தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிட்டதை விட நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க. மூல பொருட்களின் விலை குறையும். எனவே உற்பத்தி அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து கிடைக்குங்க. சிறு முயற்சியிலே புதிய வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு என உத்தியோக ரீதியாக மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் நல்ல பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு